எமர்ஜென்சி என்ற பெயரில் நாட்டையே காங்கிரஸ் சிறைச்சாலைகளாக மாற்றியது. காங்கிரஸ் செய்த துரோகத்தை மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள். பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டு. அரசியலமைப்பு சட்டத்தை சீரழித்தது நேருவின் குடும்பம்தான் என பிரதமர் மோடி பகிரங்க குற்றச்சாட்டு. காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் அரசியலமைப்பு சட்டத்தில் மொத்தம் 75 முறை திருத்தம் செய்யப்பட்டதாகவும் விமர்சனம். மன்மோகன் சிங்கை பொம்மை பிரதமராக வைத்தது காங்கிரஸ் என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. கட்சியின் மேலிடம் பல முக்கிய முடிவுகளை எடுத்ததாக மன்மோகன் சிங்கே தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளதாகவும் சாடல். ஜனநாயகத்தின் திருவிழாவை நாம் ஒன்றிணைந்து கொண்டாடி வருகிறோம். மக்களவையில் நடைபெற்ற அரசியல் சாசனத்தின் 75வது ஆண்டு விவாதத்தில் பிரதமர் மோடி. உலகில் ஜனநாயகத்தை கட்டிக்காப்பதில் இந்தியாதான் முன்னோடி. அரசமைப்பில் பெண்களுக்கு முதலில் அதிகாரம் வழங்கியது இந்தியாதான் என்றும் பிரதமர் மோடி புகழாரம். மக்களவையில் காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து பேசிய பிரதமர் மோடி, எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நாட்டை பல 100 வருடங்களுக்கு உள்ளது போல் நடத்தி செல்ல பாஜக விரும்புகிறது. அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதற்காக எதிர்க்கட்சிகள் போராடி வருவதாகவும் மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு. எமர்ஜென்சி காலத்தில் ஜனநாயகம் மட்டுமே தாக்கப்பட்டது. தற்போது மதச்சார்பின்மையும் சேர்த்து பாதிப்பு. அரசியலமைப்பு விவாதத்தில் திமுக எம்பி ஆர் ராசா பேச்சுக்கு பாஜக அமைச்சர்கள் எழுந்து நின்று எதிர்ப்பு. அம்பேத்கர் புகழை பாடிக்கொண்டே அவர் உருவாக்கிய அரசமைப்பின் ஆன்மாவை தகர்ப்பதா? மக்களவையில் திருமாவளவன் பேச்சு. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான EVKS இளங்கோவன் காலமானார். நுரையீரல் பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சென்னை மணப்பாக்கத்தில் EVKS இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், மா சுப்பிரமணியன் ஆகியோரும் அஞ்சலி. தென் மாவட்ட மழை பாதிப்புகள் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வுக் கூட்டம். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடியில் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தவும் அறிவுறுத்தல். வருகிற 18ஆம் தேதி நடைபெற இருந்த திமுக செயற்குழு கூட்டம் ஒத்திவைப்பு. கனமழை மற்றும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுவதை ஒட்டி கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. சென்னை வானகரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கும் அதிமுக பொதுக்குழு கூட்டம். பொதுக்குழு கூட்டத்திற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். பூண்டி ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 12,000 கன அடியாக குறைப்பு. நீர்வரத்து 8,750 கன அடியாக குறைந்த நிலையில் நீர் திறப்பும் குறைக்கப்பட்டது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 6,000 கன அடி நீர் வெளியேற்றம். மழையால் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வெள்ளப்பெருக்கில் சிக்கிய அரசு பேருந்தை 2 நாட்களுக்கு பின்னர் கிரேன் மூலம் மீட்ட போக்குவரத்து துறையினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிகாரிகள் சென்று பார்வையிடவில்லை. வீராணம் ஏரியிலிருந்து வெள்ளையங்கால் ஓடையில் திறக்கப்பட்ட உபரி நீரால் சாலைகள் துண்டிப்பு. தூத்துக்குடியில் பெய்து வரும் கனமழையால் ரயில்கள் மீளவெட்டான் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும். தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் மழை நீர் தேங்கிவிட்டதால் 5 ரயில்களின் புறப்படும் இடம் மாற்றம். கனமழையால் திண்டிவனம் நரசிம்ம பெருமாள் கோயிலை சூழ்ந்த வெள்ள நீர். அறநிலையத்துறை அதிகாரிகள் கோயிலை சூழ்ந்துள்ள தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை. கரூர் திருமுக்கூடலூரில் பணியின் போது அமராவதி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய பணியாளர். இரவு முழுவதும் வெள்ளத்தில் சிக்கிய நீரேற்று நிலைய பணியாளர் பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினர். கோவில்பட்டி சிறுவன் மர்ம மரண வழக்கில் ஆட்டோ ஓட்டுநர் கைது. சிறுவன் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதாக போலீசாரின் விசாரணையில் தகவல். மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் சேவை மேலும் 3 நாட்களுக்கு ரத்து. கனமழை எச்சரிக்கை காரணமாக ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் சந்தீப் கோஷின் ஜாமீனுக்கு கண்டனம். கொல்கத்தாவில் பல்வேறு இடங்களில் இடதுசாரி கட்சிகளும் காங்கிரசும் கண்டன பேரணி நடத்தியதால் பரபரப்பு. கோவை மாவட்டம் மருதமலையில் நடிகை த்ரிஷா சாமி தரிசனம். திரைத்துறைக்கு வந்து 22 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் தரிசனம் செய்தார். ஓபிஎஸ்க்கு எதிராக மீண்டும் மனு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மீண்டும் மனு. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை மறுபரிசீலனை செய்ய உத்தரவிட கோரிக்கை. சென்னை விருகம்பாக்கம் அருகே மழைநீர் வடிகால் கால்வாயில் தவறி விழுந்த பெண்ணை போலீசார் மீட்ட வீடியோ காட்சிகள் வெளியீடு. சம்பு எல்லையில் போராடிய விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசிய போலீசார். ஈர சாக்குகளை குண்டுகளில் வீசி முன்னேறிய விவசாயிகள். புஷ்பா 2 திரையிடலில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளையும் செய்வேன். சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியேறிய நடிகர் அல்லு அர்ஜுன் பேட்டி. பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி டெல்லி அப்பல்லோ மருத்துவமனையில் ஐசியூவில் அனுமதி. உடல்நிலை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல். மக்களவையில் டிசம்பர் 16ஆம் தேதி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை தாக்கல் செய்கிறார் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால். அனைத்து சட்டப்பேரவைகள் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் வகையில் மசோதா தாக்கல். திரைத்துறையில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்தார் நடிகை த்ரிஷா. சூர்யா 45 படப்பிடிப்பு தளத்தில் கேக் வெட்டி கொண்டாடிய காட்சிகள் வைரல்.
சரி.